வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, துஷார் அண்ட் அரோரா இவங்க 2 பேரும் க்ளோஸாக இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் வந்து இதுதான் அப்படின்ற மாதிரி துஷார் வந்து லைவ்ல ரிவீல் பண்ணுறாரு. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. விஜய் பார்வதி கமருதீனுக்கு நடுவில் அரோரா வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. கிச்சன் ஏரியாவில் டைனிங் ஏரியா இருக்குல்ல, அங்கே வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா துஷார் வந்து நின்றுட்டு பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பேரும் லைக் பார்வதியும் கமருதீனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ சொல்கிறப்ப லைக் எனக்கு இங்கே வந்து தான் எல்லாரையும் தெரியும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. பார்வதியும் வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே நீங்கள் எப்படி உங்களுக்கு முன்னாடி தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எனக்கு தெரியும், நான் எனக்கு அவன் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி அரோரா வந்து சொல்கிறாங்க. என்னடா அது அப்படின்ற மாதிரி நம்ம ஆடியன்ஸாக பார்க்குற நம்மளுக்கே வந்து ஃபஸ்ட் டேலேருந்து ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் இல்லையா, என்னடா இவங்க உள்ளே வந்தோடனே எப்படி ஒன்றா சேர்ந்தாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு டவுட் இருந்தது. அதுக்கான ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அரோரா அண்ட் தென் துஷார் 2 பேருமே வந்து வெளியே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ துஷாரும் அதை கன்ஃபார்ம் பண்ணுறாரு. எஸ் எனக்கு தெரியும், வெளியே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு க்ளோஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அரோரா வந்து இப்போ நாங்கள் க்ளோஸ் ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. உடனே வந்து விஜய் பார்வதி வந்து நடத்துங்க அடுத்த லெவல் போனால் சொல்லி அனுப்புங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அப்படியே ஃபன்னாக ஷேர் பண்ணிக்கிறாங்க. இந்த கேப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மற்ற விஷயம்லாம் வெளியே போய் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி விஜய் பார்வதி சொல்கிறாங்க. உடனே வந்து கமருதீன் வந்து தம்ஸ் அப் காமிக்கிறார். யோ நீ இன்னும் இந்த சைடு கேப்பில் வந்து என்ன தம்ஸ் அப் காமிக்கிற அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவர் வந்து விஜய் பார்வதி கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுறாங்கல்ல. ஸோ வெளியே போய் பார்த்துக்கலான்னு தான் ஒரு தம்ஸ் அப் காமிச்ச உடனே விஜய் பார்வதி அவங்களும் கலாய்ச்சி விட்டுறாங்க. ஸோ இப்போது நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிச்சு. ஏன்னா அது ஃபஸ்ட் டேலேருந்தே வந்து ஒன்றா எப்படி வந்த உடனே எப்படி ஒன்றா சேர்ந்து நிறைய விஷயங்கள் லைக் பேசுகிறதா இருக்கட்டும், அந்த நைட் ஃபுல்லாக பேசுகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு டவுட் இருந்தது. பட் இப்போ அவங்க வந்து இதை ரிவீல் பண்ணியிருக்காங்க. லைக் நாங்கள் வந்து முன்னாடியே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம் அப்படின்றதையும் வந்து ஒரு ஹிண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் பர்சனலான விஷயங்கள் கூட இவங்ககிட்ட துஷார் அண்ட் அரோரா வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுறாங்களான்னா இல்லை. ஸோ அதனால் இவங்க க்ளோஸாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அரோரா வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் இவங்களை பற்றி ரிவீல் ஆகுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். அண்ட் தென் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.